என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. நான் சத்தியமா இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. பக்காவா ஸ்கெட்ச் போட்டாச்சு. நல்ல வேலை முரளி வந்து பேசிட்டு போனாரு. அதை அப்பா பார்க்கவும் தான் அப்பா மூலியமா இந்த நல்லது நடந்திருக்கு. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் 1 வீக்ல என்கேஜ்மெண்ட். நான் எப்படிலாம் மேக்கப் போடணும், ஃபர்ஸ்ட் பியூட்டிஷியனுக்கு சொல்லணும், நீ அழகா காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். வேற என்ன எம்ப்ராய்டிங் ஒர்க்கு எல்லாம் போடணும். நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் இறக்கணும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். முக்கியமா இப்ப கீதா என்ன பண்ணாலும் சரி, முரளிக்கு நான் தான் ஒய்ஃபா வரப்போறவேன். இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த கீதா கிட்ட சொல்லனா எப்படி? இதோ சொல்லிடுவோம். ஃபோன் வருது. பூர்ணி தான் அடிக்கிறான். என்ன விஷயமா இருக்கும்? கீதா சீக்கிரம் ஃபோன் எடு. உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. ஹலோ, சொல்லு பூர்ணி. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் டி. என்ன ஒரே சோகமா இருக்க? உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ரொம்ப சந்தோஷம்டி. கடைசியா நீ சொல்லனாலும் எனக்கு தெரியுது பத்தியா. நான் உன்னை உயிர் தோழியா தான் நினைக்கிறேன். நீ என்னைகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னது? எனக்கு தெரியாதுல்ல, எனக்கும் முரளிக்கும் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுல பேசிக்கிட்டாங்க. என்ன என்னடி நான் சொன்னது காதுல விழுவலையா? எனக்கும் முரளிக்கும் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுல முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் கீதா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இது எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். நீ இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ முரளியை விட்டு கொடுத்த, அதுவும் எனக்காக. இப்ப நெக்ஸ்ட் வீக் எங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டாங்க. ஆமா, அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்பா பயங்கரமான ஆளுடி நீனு. நான் கூட உன்னைய லேசப்பட்ட ஆள் நினைச்சிட்டேன். அவருக்கு தெரியுமான்னு வேற கேக்குற பாரு. தெரிஞ்சா முரளி ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறா. ஹலோ. கீதா. இல்ல, அவரு ஓகே சொல்லிட்டாரான்னு கேட்டேன். பின்ன அவரு ஓகே சொல்லாமையா? அவர் இந்நேரம் குஷியில இருப்பாரு. ஓ, என்கிட்டயே வா. ரொம்ப சந்தோஷம்டி. எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி மட்டும்தான் காரணம். எனக்கு நல்லது பண்றதா நினைச்சிட்டு உனக்கு சந்தோஷத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாம இருக்க. உங்க அப்பா வந்ததெல்லாம் நீ சொல்லாம இருக்க. நான் பாத்தியா ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. எனக்கும் முரளிக்கும் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் பேசின உடனே உனக்கு கால் பண்ணிட்டேன். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ தான் என்னை அப்படி நினைக்கவே மாட்டேங்கிற. நினைச்சிருந்தா இந்நேரம் உங்க அப்பா வந்ததை சொல்லியிருப்பில்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. அப்பா வந்த குஷியில எதுவும் சொல்ல முடியல. சரிடி, நீ தான் என்னோட மணப்பெண் தோழியாட்ட வரணும். என்னோட பெஸ்ட் விஷயம் அதான். உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். நீ என் கூடவே இருந்தா மட்டும் போதும். இருப்பில? ஹலோ. இருக்கேன்டி. இருந்துதானே ஆகணும். அது எப்படி? ஏன் மாமா மொபைல்ல உன் போட்டோ வீட்டு வேணா நானு தட்டி தூக்கிட்டேன்ல. யாருன்னு நினைச்சேன். சரிடி, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எல்லா சந்தோஷமும் வந்து சேரும். கண்டிப்பா நீ என் கூடவே தான் இருக்கணும். வாக்கு கொடுத்துருக்க. கண்டிப்பா உன் கூடவே இருக்கேன்டி. சரிடி, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா ஃப்ரீ ஆயிட்டு பேசு. சரிடி, நான் ஃபோன் வச்சிடறேன். சரி பூர்ணி. மனசுக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு. எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷ கனவு சட்டுன்னு நினைவேற போகுது. அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முரளியா தனக்கு தெரிஞ்சு அவரும் ஒத்துக்கணும். அப்படி மட்டும் ஒத்துக்கிட்டாருன்னு வையே, இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான ஆளு நானா மட்டும்தான் இருப்பேன். லவ் யூ முரளி. நீ சந்தோஷமா இருக்கணும்டி. எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். நான் தான் உன்னைய ஏமாத்திட்டே இருக்கேன். கடவுள் கரெக்டா தான் முடிச்சு போடுறாரு. நான் தான் தேவையில்லாம வந்திருக்கேன். என் மனசையே இப்படி அடிச்சுக்குதுன்னு தெரியல. நான் ஏதோ குற்ற உணர்ச்சியில இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணட்டும்? சத்தியமா என்னால முடியல. கத்தி அழணும் போல இருக்கு. அப்படி அழுதுனா எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப சங்கடமா போயிடும். எங்க அப்பாவே 1.5 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்காரு. அவர் முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அழாம என்னை நான் பாத்துக்கணும். நாளைக்கு கண்டிப்பா நான் இதை பத்தி தான் கேட்க போறேன். நீங்க பூர்ணிக்கு தான் ஏத்த ஆளு முரளி. நான் உங்களுக்கு பொருத்தமான ஆளே இல்லை. ஆமா, நான் உங்களுக்கு பொருத்தமான ஆளே இல்லை. காதல் தந்தவழி தேரும் காதல்
காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். கீதா, சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகலையே. இல்ல ஏதோ அழுத மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்காக அழ போறேன்? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு கீதா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே உன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. அது தூசு பட்டுச்சு, கண்ணை கசக்குனேன்னா அதான் கண்ணுலேருந்து தண்ணி வந்திருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, எதையோ நினைச்சு அழுதுருக்கா. கையில வேற போன் வச்சிருக்கா. யார் கால் பண்ணிருப்பா? சொல்லுங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டை பார்க்க போகணும். அதனால ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டேன். சரி, போயிட்டு வாங்க. நான் இங்கே இருக்கலன்னு உனக்கு எதுவும் கோவம் இல்லையே? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நாளைக்கு காலையிலே ரிசல்ட் வந்துடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் தான். ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்தோடனே சொல்லிடுவேன். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி கீதா, நாளைக்கு பார்ப்போம். அப்போ நான் இன்னைக்கு கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பாய். முரளி, நான் உங்களுக்கு ஏற்ற வழி கிடையாது. எனக்கு அது புரியுது. நான் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. நாளைக்கு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பூர்ணி தான் உங்களுக்கு கரெக்டான ஆளு. பூர்ணியோட நீங்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன். எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்க சந்தோஷத்துக்காக நான் என்னையவே தியாகம் பண்ண போறேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். அது ஒண்ணு இல்லக்கா, தலை பொங்கல்ல அதான் ஜீவா வருவாளான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்துருவா போனா. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லக்கா. அந்த லட்சுமி அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அப்புறம் எப்படி என் வீட்டுக்குலாம் அனுப்புவாங்க? அதுவும் இல்லாம அவங்கள விட நான் வசதி வாய்ப்பு கம்மி. அவங்க பையனுக்கு இது சரியா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி போனா? புருஷன் முன்னாடி 2 பேரையும் தான் அனுப்பி வைப்பாவ. எனக்கு என்னமோ ஜீவா மட்டும்தான் வருவான்னு தோணுதுக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, 2 பேருமே வந்துருவாங்க. நான் சொல்றேன் கேளு. என்னமோக்கா, வருஷம் போட்டியெல்லாம் வைப்பாங்க. பொங்கல்லாம் நீ வைப்ப. இந்த வருஷம் என்ன நீ பொங்கலே வைக்கல? இல்லக்கா, எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனாலதான் வைக்கல. போன வருஷம் நீ ஜெயிச்ச. வருஷம் அந்த கீதா பிள்ளை தான் ஜெயிக்குது. போன வருஷம் நீ ஜெயிச்ச. இந்த வருஷமும் நீ ஜெயிப்பன்னு பார்த்தா நீ வைக்கவே இல்லை. அதனால அந்த பிள்ளை ஜெயிச்சிருச்சு. யாரு, நம்ம கீதாவா? ஆமா. சரி விடுங்கக்கா, சின்ன பிள்ளை. அம்மா, அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு போல. ஆமா, அது பெரிய கதை. எல்லாத்துக்கும் காரணம் என் ஆதி மாப்பிள்ள தான். அவர் தான் கூட்டியாந்திருக்காரு. அக்கா, சத்யாவுக்கு ஆதிதான் மாப்பிள்ளையா? ஆமா, பாத்தியா? அதை பத்தி சொல்லவே இல்லை உன்கிட்ட. எனக்கே தெரியாது போனா. வீட்டுக்கு போய் நான் மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. நல்ல மனுஷன்தான், இருந்தாலும் அவங்க அப்பா கொஞ்சம் மோசமான ஆளு. அவங்க அப்பனை தான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரே. இவரு அவங்களுக்கு அப்பனே கிடையாதான். பாவம், இந்த தம்பி அனாத ஆசிரமத்துல தான் இருந்திருக்கு. இந்த ஆளுதான் அவ தங்கச்சியை பழி வாங்கணுன்றதுக்காக. அவ தங்கச்சி யாரு தெரியுமா? யாருக்கா? கீதா இருக்கால, அவளோட அம்மா தான். அப்படியாக்கா? ஆமா போனா, அவளை பழி வாங்கறதுக்காக தான் இவனை இவ்வளோ வருஷமும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆதி தம்பி இப்ப அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டாரு. இப்ப அந்த ஆளு ஜெயில கிடக்குறான். பண மோசடியில இருந்து எல்லா கேஸும் அவன் மேலதான் இருக்கு. பரவாயில்லக்கா, அப்பாவா இருந்தாலும் போலீஸ்ட புடிச்சு கொடுத்தாருல, அந்த விதத்துல நல்ல பிள்ளைதான். ஆமா ஆமா, சத்யாவோட அப்பா 1 வாரம் கெடு கொடுத்தாரு. அந்த 1 வாரம் கெடுல தம்பி வந்து பேசியிருக்கும் போல. யார்கிட்டக்கா? சத்யாவோட அப்பா கிட்டதான். பேசவும் சரின்னு சொல்லியிருக்காரு. ஏக்கா, சத்யாவுக்கு நீங்க வேற மாப்பிள்ளைய தானே பாக்குறேன்னு இருந்தீங்க? ஆமா போனா, அதை ஏன் கேக்குற? அந்த பையன் வேற எவ்வளவு ஒருத்தைய லவ் பண்றானா. சத்யா அப்பா பொண்ணு பார்க்க வர சொல்றதுக்காக போன் அடிச்சிருக்காரு. இன்னும் நான் என் பையன்கிட்ட சொல்லலடா. இன்னைக்கு சொல்லிடுறேன், 2 நாள் கழிச்சு பொண்ணு பாக்குறது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி இருந்திருக்காங்க. சரி, அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா போய் சொல்லவும் தான் நான் சொன்னானா, நான் 1 மாசமா ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டானா. இதை எப்படி அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் இந்த ஆதி தம்பி வந்துச்சான். அதுக்கப்புறம் தான் 3 பேரும் கலந்து பேசி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆமாக்கா, சத்யா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும்ல.
அட நீ வேற போனா இப்ப எங்க எல்லாருக்கும் ஓகே, சத்யாவுக்கு வேணாங்கிறா. என்ன சத்தியா வேணாங்கிறாளா? நான் ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்னா. அதை தான் நாங்களும் கேட்டோம். ஏதோ சண்டையில ஆதி ஏதோ பேசியிருக்கும் போல, அதை மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்படிதான் பேசுவாவ. எனக்கு வேணான்னு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. எந்த மனுஷன் தான் ஒழுங்கா பேசுறாரு? அதெல்லாம் போக போக பழகிக்க வேண்டியதான். அது சரிதான் போனா. சத்யா அவங்க அப்பா கூட ஒரு வார்த்தை எய்த்து பேச மாட்டாரு. அப்படி இருக்க பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி பேசவும் அவளும் கோச்சுக்கிட்டு இருக்கா போல. இருந்தாலும் மனசுக்குள்ளார இருக்கு. அப்படியாக்கா சொல்றிய? ஆமா, கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஆதி ஐ லவ் யூ அப்படின்லாம் எழுதி போட்டிருக்காளே. யாருக்கா? நம்ம சத்தியாவா? ஆமா போனா, சோனிப்புல தான் ஓடி வந்து சொன்னுச்சு. நானும் அதை பார்த்தேன். எழுதிவிட்டு எழுதலன்னா அதுக்கப்புறம் ஆதி தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. சரி சண்டை போட்டுட்டு அப்படியே மாறிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம். ஏக்கா சத்யாவுக்கு எப்ப நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிய? 2 மாசம் கழிச்சுதான். ஆதி தம்பி தான் சொன்னுச்சான், சத்யாவை நான் எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சான். அதனால இவர் 2 மாசம் கெடு கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளார என் பொண்ணை சமாதானப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சரிக்கா. அம்மா அங்க பாரு. வாங்க தம்பி. ஆமா வரோமா. வாங்க தம்பி, வா ஜீவா. அத்தை நீங்க இங்கதான் இருக்கீங்களோ? ஆமா, போன ஒத்தையில இருக்கால, அதனாலதான் அப்பப்ப வந்து பாத்துட்டு போறது. சரிங்க அத்தை. ஏன் வாசல்ல நிக்கிறிய? வந்து உட்காருங்க வாங்க. அந்த வரேன் அத்தை. என்ன போனா, நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சுல? ஆமாக்கா. அவங்கள அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சேன். எனக்கு 2 பேருமா வந்ததுல ரொம்ப சந்தோஷம்க்கா. ஒன்னும் கவலைப்படாத போனா, எல்லாம் போக போக சரியாயிரும். உன் பிள்ளைகிட்ட ஒன்ன மட்டும் சொல்லு. என்னக்கா? சீக்கிரமா ஒரு புள்ளைய பெத்துக்க சொல்லு. புள்ளைய பெத்துட்டோம்னு வையி, அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும். புள்ள வளர வளர ஒன்னையும் ஏத்துக்குவாங்க. சரிங்கக்கா, நானும் சொல்றேன். சரி போனா, எதுவும் வேலை இருக்கா? உங்களுக்கு பலகாரம் பொங்கல் எல்லாம் வச்சிருக்கேன். சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா அனுப்பி விடுறேன். அதை தான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். வந்திருக்காவ, நல்லா கவனிச்சு அனுப்பு. சரிங்கக்கா. இப்ப நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. என்னத்த வீட்டுக்கு கிளம்புறீங்களோ? ஆமாம்மா, அதான் நீங்களும் கூட இருக்கியல, நான் அப்புறமா வரேன். சரிங்கத்த. வரேன் தம்பி. சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எதுக்கு அத்தை? இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க அம்மா அனுப்ப மாட்டாங்களேன்னு நினைச்சேன். என்னைய தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இல்லத்த, நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு வந்தாரு. மாமானா யார் தம்பி? எங்க அம்மாவோட அண்ணன் இருக்காருல்ல, சுந்தர் மாமா, அவர் தான். அவரா வீட்டுக்கு வந்தாரு? ஆமத்த. அவர் வரவும் எங்க அம்மாவும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி மாப்ள. ஏன் என்னாச்சத்த? இல்ல நான் பார்த்த வரைக்கும் அவர் உங்க வீட்டுக்கு வரமாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். வராமதான் இருந்தாரு. அப்புறம் அப்பா தான் பேசி ஈசி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஓ சரிங்க மாப்ள. இருங்க நான் காப்பி எடுத்துட்டு வரேன். சரிங்கத்த. ஜீவா. என்னங்க? ஒன்னு கவனிச்சியா? என்ன கவனிச்சியா? இல்ல, சுந்தர் மாமா பேரை கேள்விப்பட்ட உடனே உங்க அம்மாவோட மூஞ்சி சடனா மாறிச்சு பாத்தியா? இல்லையே, எனக்கு எதுவும் தெரியல. என்ன கவனிச்சுக்கிட்டு இருக்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு ஒரே குஷியா இருக்கேன். இதுல அதை நோட் பண்ணியா இதை நோட் பண்ணியான்னு. நான் இங்க வந்துட்டு ஜாலியா இருக்கணும். இவ ஒருத்தி. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் எங்க அம்மாவே கேளுங்க, அவங்களே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. என்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கே இல்லை. என்ன விஷயமா இருக்கும்? சுந்தர் மாமா பேச்சை எடுத்தோன்னே அத்தை மூஞ்சி மாறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை சுந்தர் மாமாவை அத்தைக்கு முன்னாடியே தெரியுமோ? ஆமா, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களோட அக்கா தான் ஜீவாவோட அம்மா. அப்படின்னா ஜீவாவோட அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கும்னு போனா அத்தைக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் சுந்தர் மாமா பேரை கேட்டோன்னே மூஞ்சி சுலிக்கிறாங்களோ? ஒன்னும் புரியல. இவகிட்ட கேட்டா இவ வேற, நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஜாலியா இருக்க போறேன் அப்படி இப்படிங்கிறா. இந்த உண்மையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? பேசாம அத்தைக்கிட்டே தனியா கூப்பிட்டு கேட்டுருவோமா? அப்படி கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சாலும் சரி, நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும். இல்லைன்னா அம்மாவை சீக்கிரமா வழிக்கு கொண்டு வர முடியாது. சந்தர்ப்பம் பார்த்து அத்தையவே என்ன விஷயங்கிறத கேட்போம். அப்பதான் எதனால அவங்க கோவமா இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். வந்தனா வந்தனா ஊரலர, அண்ணனா தொட்டனா பூ மலர, என்னமா சொல்ல என்ன வெள்ள யாரும் இல்ல, ராஜதி ராஜன ராவண ராவண. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. பாட்டு பிடிச்சிருந்துச்சு பாடுனேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எப்போதும் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடிட்டே வர மாட்டியே, அதான் கேட்டேன். எனக்கு பாட்டு பாடணும்னு தோணும் போது தான் நான் பாட முடியும். அப்படி இல்ல, ஒருவேளை எங்க அக்கா ஊருக்கு போறான்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியோ? அவங்க ஊருக்கு போனா என்ன, போகலன்னா எனக்கு என்ன? இந்த அமர்தா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு காரணம் எங்க அக்கா ஊருக்கு போறதுனால இல்ல? இல்லையே. வேற என்ன சந்தோஷம்?
எங்க வீட்டுக்கு போறேன்ல, அதான் எனக்கு சந்தோஷம். ஆமா, உங்க வீட்ல என்ன இருக்கு? உங்க வீட்ல என்ன இல்ல, முதல்ல அத சொல்லுங்க. நம்ம வீட்ல இருக்கிற வசதி வாய்ப்பு கூட உங்க வீட்ல இல்ல. அப்படி இருக்கும்போது உங்க வீட்ல போய் இருக்கணும்னு ஆசைப்படுற? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இப்போ புதுசா ஒரு ரூல் போடுறாங்க. என்ன ரூல்? அதாவது பொண்ணுங்க வந்து அவங்க வீட்ல தான் இருப்பாங்களாம், பசங்க தாலி கட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஐய, இத கேக்குறப்பயே உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்து உட்காந்துருக்கோம். உங்க வீட்டுக்கு போறதுக்கு நான் என்னென்ன பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ரூல் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பரா இருக்கும். கேவலமா இருக்கும். ஏன் கேவலமா இருக்கும்? நீங்களும் எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். மாமியாரை அனுசரிச்சுக்கிட்டு மாமனாரை அனுசரிச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு நீங்க தாக்கு பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சும்மா நடக்காத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. 4 மணி நேரம் தான் இப்பையில இருந்து டைம் ஸ்டார்ட். ஹலோ அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. பின்ன நம்ம உள்ளார போவோம் பாத்தீங்களா, அப்பையில இருந்து தான் டைம் ஸ்டார்ட். நானும் நினைச்சேன், என்னடா ஸ்பீடா ஓட்டுறவர் இப்ப உருட்டிட்டு போறாரேன்னு. சரியான ஆளுதான் நீங்க. பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு சுத்தி ஊரை சுத்தி காமிச்சிட்டு அப்புறம் கூட்டிட்டு போறீங்க. ஃப்ராடு. நீங்க எவ்வளவு தூரம் சுத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். எப்பனாலும் நம்ம வீட்டுக்குள்ளார என்ட்ரு ஆவோம் பாத்தீங்களா, அப்பதான் டைம் ஸ்டார்ட். அதுல இருந்து 4 மணி நேரம் யார் என்ன சொன்னாலும் சரி, எங்க அப்பா ஏதாவது சொன்னாலும் சரி, இல்ல எங்க தாத்தா ஏதாவது சொன்னாலும் சரி, நீங்க வாயவே திறக்க கூடாது. ஏன்? அப்புறம் நான் அப்படிதானே இருந்தேன் உங்க வீட்டுல. ஏய், அது உன் வீடும் தான். அப்படிலாம் என்கிட்ட சொல்லலப்பா. என் வீடா இருந்தா என்ன எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லணும் உங்க அம்மா? அது ஏதோ கோவத்துல சொல்லிருப்பாங்க. ஓ, கோவத்துல. இப்ப நாங்க மட்டும் கோவத்துல வெளியில போங்கன்னு சொன்னா? அவங்க பெரியவங்க பேசினா நம்ம சின்னவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். ஏங்க, உங்க அம்மா மாமியார் கூட இருந்திருக்காங்களா? எங்க? அவங்க கிராமம். எங்க அப்பா இங்க சிட்டியில வேலை பார்க்க வந்துட்டாரு. அதனால எப்பயாவது தான் மாமியார் வீட்டுக்கு போவாங்க. உங்க அக்கா? எங்க, அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை, சுகர் வேற, அதனால ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. சோ உங்க அம்மாவும் சரி உங்க அக்காவும் சரி மாமியார் கூட ஒத்து வாழவே இல்ல. வாழ்ந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டாங்க. எந்த மாதிரி பண்றாங்க? இதோ இப்ப வருவீங்கல்ல, எங்க வீட்டுல ஏதாவது உங்களை மரியாதை குறைவா நடத்தினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பெரியவங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நம்ம சின்னவங்க இல்லையா? என் பிட்ட நீ எனக்கே போடுறியா? எப்படி? உங்களுக்கு நான் ஒண்ணு எனக்கு நான் ஒண்ணா? இங்க பாருங்க, எது நடந்தாலும் சரி நான் கண்டுக்கிடவே மாட்டேன். நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி இல்ல உருண்டுகிட்டு இருந்தாலும் சரி, நான் பாட்டுக்கு ஜாலியா காதல வாங்காம என் ரூம்ல படுத்து தூங்குவேன். என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். ஓகே தானே? அப்ப இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்க. அப்ப வீட்ல எல்லாரும் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்களோ? இதெல்லாம் உங்க குடும்பம். என் குடும்பம்லாம் எதுவும் பிளான் பண்ணாது. எதர்ச்சியா நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவோம். நீங்க தான் ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பீங்க. அதுவும் உங்க அம்மா இருக்காங்களே, அப்பா. சும்மா எதுக்கு அவங்களே குறை சொல்ற? ரிட்டர்ன் வரும்போது நீங்களும் யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நானும் திரும்பி பேசுவேன். சப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாதுப்பா. உங்களை மாதிரி குடும்பத்துலலாம் இப்ப இருந்தோம்னு வைங்க, கண்டிப்பா வாயை திறந்துதான்ப்பா ஆகணும். திறக்கலன்னா அவ்வளவுதான். வேற யார கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்ப? தெரியலையே, கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாதான் தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு. அததான் நானும் சொல்றேன். உங்களுக்கும் அந்த கலையை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வீட்டுல ஒரே குதூகலமா இருக்கும்ல. சும்மா தேவையில்லாம பேசாத. நான் எங்க பேசுறேன்? என் முன்னாடிதான் உங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? எதுக்கு சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க? என்னைய வேறுபேத்துறதுக்காகவா? நீ ஏன் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காத. எங்க அம்மா எல்லாம் அப்படி பேசவே மாட்டாங்க. ஓ, அவ்வளோ நம்பிக்கை. இருக்கட்டும். ஆமா, உங்க அக்கா இன்னைக்கே கிளம்புறாங்களா இல்ல நாளைக்கு கிளம்புறாங்களா? அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம்? எங்க அக்கா எப்பயோ கிளம்புறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையா? எங்க அக்கா வீட்டை விட்டு துரத்துறதுல இருக்க. நோட் பண்ணிக்கிட்டேன். இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம நோட் பண்ணிக்கிட்டேன்ற? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. காலம் வரும்போது பதில் சொல்றோம். என்னமோ கேருக்கு மாதிரி உளறிக்கிட்டு இரு. ஆமா, உங்க வீட்ல பொங்கல் அன்னைக்கு மத்தியான சாப்பாடு என்ன? எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? என்னவே போய் பார்த்தாதான் தெரியும். மத்தியானமும் அதே பொங்கலை தான் வைப்பாங்களோ? எனக்கு தெரியாதுப்பா. என்ன வச்சா என்ன, எங்க வீட்டுல வைக்கிறது. நீங்க சாப்பிட்டு தானே ஆகணும். ஏன் சோறு குழம்பு இதெல்லாம் வைக்க மாட்டாங்களா? ஒரு மருமக வந்திருக்கேன், சோறு குழம்பு இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும்ல? ஓஹோ, இப்ப உங்க வீட்டுல இதெல்லாம் வச்சா நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எதனாலும் சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டீங்க. அது என்ன, மருமகன் வந்தா மட்டும் விதவிதமா எங்க வீட்டுல செஞ்சு வைக்கணுமா என்ன? அப்புறம் மருமகனுக்கு மரியாதை இல்லையா? இங்க மருமகளை அதை விட கேவலமா நடத்துறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மரியாதை குறைச்சலா தெரியல. உங்களை மரியாதை குறைச்சலா நடத்திடக்கூடாது. பயங்கரமான ஆளுங்க தான் நீங்க. என்ன சமையல்னு எனக்கு தெரியாது, நானும் எதுவும் கேட்கல. உங்க வீட்டுல நான் சாப்பிட்றேனே, நேத்து வச்ச குழம்பு, முந்தா நேத்து வச்ச குழம்பு, அந்த மாதிரி ஒண்ணு எங்க வீட்டுல ஊத்த மாட்டாங்க. இன்னைக்கு வச்சதை தான் கொடுப்பாங்க, நீங்க சாப்பிடுங்க. நீ அளவு கம்மியா வைக்கணும். நீ அளவு நிறைய வைக்கிறதுனால தானே மிஞ்சி போகுது. யாரு? நானு? ஹலோ அங்கிள்,
அளவு போடுறதே உங்க அம்மா தான். உங்க அம்மா எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லதெல்லாம் உங்க அக்காவுக்கு கொடுத்துட்டு பழசு பட்டையெல்லாம் என்னைய சாப்பிட சொல்றாங்க. எங்க வீட்டுலலாம் நான் பழசு பட்டையெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? ஏன் மத்தியானம் வச்சதை கூட நாங்க நைட்டுக்கு ஊத்திக்க மாட்டோம். ஆனா உங்க வீட்டுல அப்படியா? நேத்து வச்ச சாம்பார், நேத்து காலையில வச்ச சட்னி எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடணும். ஆனா உங்களுக்கு மட்டும் புதுசா நான் செஞ்சு கொடுக்கணும். என்னம்மா பண்றீங்கப்பா? சரி சரி விடு, புலம்பாத அதையே பேசிக்கிட்டு. நீங்க வாங்கடி. எங்க வீட்டுல என்ன கொடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்புறமா நீங்க பேசுவீங்கல்ல, அப்போ உங்களை வச்சு செய்யறேன் பாருங்க. நானா மட்டும் உங்களுக்கு இலக்காரம். உன்னைய நம்பிதானே வந்தேன். இவ்வளோ தூரம் நம்பி வந்த பிள்ளைய உங்க அம்மா அந்த பேச்சு பேசுது, ஒத்த வார்த்தை எய்த்து பேச துப்புல்ல. எங்க வீட்டுக்கு வந்து பந்தா காமிக்கிறீங்க. நீங்க வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. அத்தை. அந்த வரேன் தம்பி. என்ன தம்பி, எதுவும் குடிக்க எதுவும் வேணுங்களா? இல்ல வேணாம் அத்தை. அம்மா ஜீவா எங்க? ஜீவா பக்கத்து வீட்டுல சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ சரிப்பா. வேற எதுவும் சாப்பிட வேணுங்களா? இல்லத்த. வேற என்னப்பா? அத்த நான் ஒன்னு கேட்பேன். என்ன தம்பி? தப்பா எடுத்துக்கிடாதியா? சொல்லுங்க. இல்ல சுந்தர் மாமா பேரை கேட்ட உடனே நீங்க சடனா மூட் அப்செட் ஆயினீங்க. அதான் என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இல்ல அவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எங்க அக்கா வீட்டுக்கார தம்பி தானே, அதனால எனக்கு தெரியும்பா. ஏன் கேக்குறீங்க? அத்த சுந்தர் மாமாவை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல தம்பி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அத்த என்கிட்ட சொன்னா பிரச்சனை வரும்னு நினைக்க வேண்டாம். நீங்க என்கிட்ட சொன்னா மட்டும்தான் அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ண முடியும். உங்க மனசுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்கிட்டயாவது சொல்லுங்க அத்த. தம்பி அது வந்து பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல தம்பி, எனக்கு சுந்தரம் முன்னாடியே தெரியும். எங்க அக்கா பிறத்தாலேயே லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா எங்க அக்கா துளி கூட கண்டுக்கல. எங்க அக்கா உங்க பெரிய மாமாவை தான் லவ் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் த. எங்க அப்பாவே எல்லா விவரமும் சொன்னாங்க. அப்புறம் என்ன தம்பி? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விவரம் தெரிஞ்சா அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா அம்மாவை கொஞ்சம் மாத்துறதுக்கு உதவியா இருக்கும்ல, அதுக்காண்டி தான் கேக்குறேன். தம்பி இது ஜீவாக்கு கூட தெரியாது. என்னத்த சொல்றீங்க? ஆமா தம்பி, ஜீவா அக்கா மாமா எல்லாரும் கார்ல போகும்போது இந்த சுந்தர் தான் jump,